ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் ஒப்பற்ற நாமத்தில் இன்றைய தேவனுடைய வார்த்தைக்கு தேவ பிள்ளைகளாகிய உங்கள் யாவரை அன்போடு வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். யோபுவின் புத்தகம் 37வது அதிகாரம் 5வது வசனம். நாம் கிரகிக்க கூடாத பெரிய காரியங்களை அவர் செய்கிறார். நாம் கிரகிக்க கூடாத பெரிய காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே நடப்பதற்கு தேவன் நமக்கு என்று வைத்திருக்கிற வழிகளை, தேவன் நமக்கு என்று வைத்திருக்கக்கூடிய பயிற்சிகளை, தேவன் நமக்கு என்று வைத்திருக்கக்கூடிய அந்த விசேஷித்த நுணுக்கங்களை நாம் அறிந்து கொண்டு அதிலே செயல்படும் பொழுது அதிலே தேவன் கிரகிக்க கூடாத பெரிய காரியங்களை செய்கிறார். 1 சாமுவேல் 17வது அதிகாரத்திலே இஸ்ரவேல் புத்திரருக்கு விரோதமாய் பெலிஸ்தேனாகிய கோலியாத்து காலையும் மாலையும் வந்து இஸ்ரவேல் புத்திரரை நிந்தித்து, தேவனை நிந்தித்து, என்னோடு யுத்தம் பண்ணுகிறதற்கு ஒருவன் வாருங்கள் என்று சொல்லி அவன் கர்ஜித்துக் கொண்டிருந்தான். அவனுடைய உருவத்தையும் அவனுடைய சத்தத்தையும் அவன் அணிந்திருக்கிற ஆயுதங்களையும் கண்டு இஸ்ரவேல் புத்திரர் பயந்து அவனுடைய முகத்துக்கு முன்பாக ஓடி ஒளிந்து கொண்டார்கள். இப்படியே 40 நாட்கள் கடந்தது. 40வது நாளிலே கர்த்தருடைய மனிதனாகிய தாவீது அங்கு வந்தான். பெலிஸ்தேனாகிய கோலியாத்து இஸ்ரவேல் ஜனங்களை நிந்திக்கிறதை அவன் கண்டு, நான் போய் இந்த பெலிஸ்தேனோடு யுத்தம் பண்ணுகிறேன் என்று சொல்லி அவன் யுத்தத்திற்கு போகிறான். அப்படி யுத்தத்திற்கு போகும்போது சவுல் அவனுடைய வஸ்திரத்தை, அவனுடைய பட்டயத்தை, அவனுடைய கவசத்தை அவனுக்கு உடுத்துவித்து, இப்படி நீ யுத்தத்திற்கு போ என்று சொல்லி அவனை அனுப்புகிறான். அவன் அதை அணிந்து கொண்டு பழக்கம் இல்லாதவனாய் அதில் நடந்து பார்த்து, இதுல எனக்கு ஐப்பியாசியம் இல்லை, இதுல எனக்கு பழக்கம் இல்லை என்று சொல்லி அதை களைத்து போட்டுவிட்டு தடியையும் கவனிலே கூழாங்கல்லையும் எடுத்துக்கொண்டு அவன் கோலியாத்துக்கு எதிராக யுத்தத்திற்கு போகிறான். சவுல் தாவீதுக்கு கொடுத்தது யுத்த வஸ்திரங்கள். வீரன் யுத்தத்திற்கு செல்லும் பொழுது அணிய வேண்டிய கவசங்களை, அணிய வேண்டிய வஸ்திரங்களை அணிய வேண்டிய சவுல் கொடுத்தார். உலக ரீதியிலே தாவீதுக்கு உடுத்தப்பட்ட வஸ்திரங்கள் எல்லாம் யுத்தத்திற்கு ஒரு மனிதன் செல்லும் போது அணிய வேண்டிய பாதுகாப்பான கவசங்கள், பாதுகாப்பான உடைகள். ஆனால் தாவீதோ அதை அணிந்து பழக்கம் இல்லாதவனாய் இருந்ததினால் அவன் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை. அதாவது கர்த்தருடைய நாமத்தில் நான் இப்படி சொல்லுகிறேன், அது சவுலுக்கு கொடுக்கப்பட்ட கிருபை, அது சவுலுக்கு கொடுக்கப்பட்ட அழைப்பு, அது சவுலுக்கு என்று அளவெடுத்து செய்யப்பட்ட உடைகள். இன்று அநேக நேரம் நம்முடைய வாழ்க்கையின் வெற்றிக்கு மற்றவர்களுக்குரியதை நாம் எடுத்துக்கொண்டு, மற்றவர்கள் தெரிந்து கொண்ட பாதையை தெரிந்து கொண்டு நாம் செயல்படுகிறோம். நம்முடைய வாழ்க்கையிலே நம்மை கொண்டு தேவன் கிரகிக்க கூடாத பெரிய காரியங்களை தேவன் செய்ய வேண்டுமானால் நமக்கு என்று தேவன் வைத்திருக்கிற கிருபைகளை பயன்படுத்த வேண்டும். நமக்கு என்று தேவன் வைத்திருக்கக்கூடிய வழிமுறைகளை நாம் பயன்படுத்த வேண்டும். நாம் ஒருபொழுதும் மற்றவர்கள் பயன்படுத்தின வழிமுறைகளை, மற்றவர்களுக்கு என்று உருவாக்கப்பட்ட காரியங்களை, மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாகவும் பாதுகாப்பாகவும் இருக்கக்கூடிய காரியத்தை எடுத்து நாம் ஒருபொழுதும் உபயோகிக்க கூடாது. சவுல் கொடுத்த வஸ்திரங்கள், சவுல் கொடுத்த பட்டயம், சவுல் கொடுத்த கவசம் எல்லாம் ஒரு யுத்தத்துக்கு பயன்படுத்த வேண்டியது. ஆனால் நம் தேவனாகிய கர்த்தரோ பலவான்களை வெட்கப்படுத்தும்படி பலகீனமானவைகளை அவர் தெரிந்து கொண்டார் என்று சொல்லி கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. பலவான்களை வெட்கப்படுத்துவதற்கு பலமான ஆயுதங்களைத்தான் தேவன் பயன்படுத்த வேண்டும் என்று அல்ல, பலவான்களை வெட்கப்படுத்தும்படி பலகீனமானவைகளை கொண்டு ஆண்டவர் வெற்றி சிறக்கிறவர்.
இன்று உங்கள் வாழ்க்கையில இருக்கிற போராட்டங்கள் பலமானவைகளாய் இருக்கலாம். இன்று உங்களுக்கு எதிராக எழும்பி வருகிறவர்கள் பலசாலிகளாக இருக்கலாம். இன்று உங்களுக்கு எதிராக புறப்பட்டு வருகிறவர்கள் உங்களை விட பலத்தவர்களாய் இருக்கலாம். பலத்தவர்களாய் இருக்கிற அவர்களை மேற்கொள்வதற்கு அதிலும் பலமான காரியங்களை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற அவசியம் இல்லை. நாம் ஆராதிக்கிற தேவன் பலவான்களை வெட்கப்படுத்தும்படி பலகீனமானவைகளை பயன்படுத்துகிறார். பலவான்களை வீழ்த்தும்படி பலகீனமானவைகளை உபயோகப்படுத்துகிற ஆண்டவர். ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி பைத்தியமானவைகளை தெரிந்து கொள்ளுகிற ஆண்டவர். உங்களுக்கு எதிராக எழும்பி வருகிற போராட்டம் உங்களிலும் பலத்த சத்துருவாய் இருக்கலாம். ஆனால் பலகீனமான உங்களை கொண்டு ஆண்டவர் சத்துருவை வீழ்த்துவதற்கும் வெல்லுவதற்கும் கர்த்தர் உண்மை உள்ளவராக இருக்கிறார். தாவீதை போல மற்றவர்களுடைய யுக்திகளை நீங்கள் பயன்படுத்தாமல் உங்களுக்கு என்று தேவன் விசேஷித்த விதமாக உருவாக்கி தந்திருக்கக்கூடிய காரியங்களை பயன்படுத்தும். தாவீது என்ன செய்தான்? சவுல் கொடுத்த வஸ்திரங்களை களைத்து போட்டு விட்டு கையிலே தடியை எடுத்துக்கொண்டு கவனையும் கூழாங்கலையும் எடுத்துக்கொண்டு அவன் புறப்பட்டு போய் அந்த யுத்தத்திலே கர்த்தருக்கு மகிமையாக வெற்றி சிறந்தான். ஆகவே இன்றைக்கு உங்களிடத்துல இருப்பது பலகீனமானதா இருக்கலாம். மனிதனுடைய தோற்றத்திலே அது ஒன்றுக்கும் உதவாதாக இருக்கலாம். ஆனால் தேவன் உங்களுக்கு என்று கொடுத்தது மனிதர்களுடைய பார்வையில, ஏன் உங்களுடைய பார்வையில கூட அது பலகீனமானதாக ஒன்றுக்கும் உதவாததாக இருக்கலாம். ஆனால் நீங்கள் அதை பயன்படுத்தும் பொழுது அதிலே கிரகிக்க கூடாத காரியத்தை பார்ப்பீர்கள். ஆண்டவருடைய கரத்தில் அர்ப்பணிப்போம். அன்பே நல்ல ஆண்டவரே, இன்றைக்கு எங்களிடத்தில் நீர் தந்தவைகளை கொண்டே எங்களை விடுவிக்கவும் ரட்சிக்கவும் போஷிக்கவும் முடுத்துவிக்கவும் கர்த்தர் வல்லவராயிருக்கிறேன். உம்முடைய பிரசன்னத்தில் எங்களை ஒப்பு கொடுக்கிறேன். கர்த்தர் நடத்துவீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென்.